ஊர் பஞ்சாயத்தை கூட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு இந்த தாமரை காமிஷோடைய பிரச்சனை வேற போயிட்டுருக்கு. காமிஷுடைய வாழ்க்கை வேணான்னு தாமரை சொல்கிறாங்க. ஆனால் காமிஷ் தாமரை கூட தான் சேர்ந்து வாழுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பஞ்சாயத்தில் வந்துட்டு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி கண்ணை படையின்னு திட்டுறாங்க. எப்படியாவது தாமரையுடைய வாழ்க்கை இந்த காமிஷ் கூட இருக்கிற வாழ்க்கையோட முடிச்சு வச்சுட்டு கடைசியாக தாமரையை சேதுவுக்கு கட்டி வைக்கலான்னு இந்த சௌத்ரி பிளான் பண்ணுறா. அதை நடக்க விடவே கூடாது. இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் பிரியக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சே ஆகணும். ஒரு கல்யாணம் செய்து கூட நடக்கிறதுக்குள்ளே பலவித பிரச்சனைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்ல, சித்ராவும் நானும் அதை தாமா யோசித்தேன். ஆனால் எப்படி இருந்தாலும் மாமா கண்டிப்பாக இங்கே தாமரையை காமிஷ்கிட்டேருந்து பிரிக்க முயற்சி பண்ண போகிறதில்ல. அதுவும் நடக்கதாமா போகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் பஞ்சாயத்து கூடுது. எங்கள் தமிழ்ச்செல்வியை செய்துடைய பிரச்சனைக்காக 2 பேருக்கும் இருக்கிற இந்த திருமண பந்தத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டமும் செய்கிறாங்க. இந்த பக்கம் எங்கள் தமிழ்ச்செல்வி குடும்பம், இன்னொரு பக்கம் எங்கள் சேதுவுடைய குடும்பம் வந்து நிற்கிது. இங்கே தமிழ்ச்செல்விக்காக செல்லப்பாண்டி வசந்தி 2 பேருமே பேசுகிறாங்க. என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, தவறான பழியை போட்டு இப்படி என் பொண்ணை இந்த அளவு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாரும் உங்கள் பொண்ணு மேலே தவறான பழியை போடலை, உங்கள் பொண்ணு செஞ்சதை தான் நாங்கள் சொல்லி காட்டுறோம். இதுக்கப்புறமா இவ கூட வாழ்ந்தா என் குடும்பத்தில் இருக்க என் அப்பாவுக்கும் மற்றவங்களுக்கும் தான் ஆபத்து வரும். எல்லாம் தெரிஞ்சுதான் இவ இனி என் வாழ்க்கையில் வேண்டான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன். எனக்கு இவளுக்கும் எந்த உறவும் வேண்டாம், இன்னையோட அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செல்லப்பாண்டிக்கும் வசந்திக்கும் வரதான் செய்தேன். ஐயா, நானும் என் பொண்ணு வாழ்க்கைக்காக வந்து கெஞ்சிட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக வரல. ஒரு தடவை என் பொண்ணு வாழ்க்கைக்காக பேசி பார்க்கலான்னு தான் வந்தோம். இவங்க பேசினாலும் மனசே மாற மாட்டாங்க. என் பொண்ணு வாழ்க்கையில் நான் செஞ்சது பெரிய தப்பு. இந்த ஊர்க்காரவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு அப்பனா ஒரு பொண்ணுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, விருப்பப்பட்ட படிப்பை அமைச்சு கொடுங்க. அவசரப்பட்டு பணத்துக்காக அந்த பொண்ணை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி அவள் வாழ்க்கையை கொஞ்சம் கூட அழிச்சிடாதீங்க. விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணால் கடைசியில் அது இந்த நிலமையில தான் வந்து நிற்கின்றதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ஒரு உதாரணம் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, பண்ணுற தப்பையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ஊர்க்காரவங்க முன்னாடி நல்லவனாட ட்ராமா போடுறியான்னு சொல்லிட்டு அந்த செய்து வந்துட்டு பேச, போதும் என் அப்பாவை மரியாதை குறைவாக பேசினா அப்புறம் நானும் மரியாதை இல்லாமல் தான் பேச வேண்டியது இருக்கும். வீடு தெரிய வந்த அப்பாவை கொஞ்சம் கூட வயசுக்கு மூத்தானவர்னு புரியாமல் அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனீங்கள, அன்னையோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த உறவை என்னைக்குமே ஒட்ட வைக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வியும். சரி, இந்த தீர்ப்பு நாங்களே கொடுக்குறோம். இந்த பொண்ணுக்கும் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாச்சு, இந்த பையனுக்கும் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே உங்கள் 2 பேருக்கும் உருவான இந்த குழந்தையோடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிங்களான்னு சொல்ல, என் குழந்தைய பற்றி என் குழந்தையோடைய வளர்ப்பை பற்றி நான் பார்த்துக்கிறேன். என்னால் எதையும் சமாளிக்க முடியும். நான் டாக்டருக்கு படிக்கிறேன், நல்லபடியாக படித்து முடிப்பேன். எந்த காரணத்தை கொண்டு என் குழந்தையோட அந்த வீட்டு வாசலில் நான் என்றைக்குமே போய் நிற்க மாட்டேன். என் குழந்தைய நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியை சொல்ல, ஐயா, எனக்கும் அந்த குழந்தை மேலே நிறைய அக்கறை இருக்குது. இந்த குழந்தைக்காக வேண்டிய எல்லா பொறுப்பு செலவுன்னு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு அவசியமே இல்லைன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. திரும்ப அந்த பஞ்சாயத்தில் 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. பஞ்சாயத்து தலைவரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் பெரிய வீட்டிலேருந்து வரீங்க, உங்களுடைய இந்த கேள்விகளுக்கு நானும் எங்கள் பதில் கொடுத்து தான் ஆகணும். குழந்தைய பற்றி யோசிக்கும் போது குழந்தைக்கு 2 பேருமே எங்கள் பொறுப்பு தான். அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் ஒரு அப்பாவா அம்மாவா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். குழந்தைக்காக யோசிக்கவே இல்லை, யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்து இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் சொல்ல, என் பிள்ளை சேதுவுடைய விருப்பம் எதுவும் அது போல் நீங்கள் இங்கே தீர்ப்பை கொடுங்கன்னு எங்கள் ராஜாங்க சொல்ல, ஐயா எல்லாம் சரிதான், நம்ம ஊர் கிராமத்துக்குன்னு ஒரு வழக்கம் பழக்கம் இருக்குல்ல, அது உங்களுக்கே தெரியும்ல. ஒரு பொண்ணு குழந்தையோட இருந்தால் அந்த குழந்தைக்கு எல்லா செட்டில்மெண்ட்டையும் அப்போ தான் பண்ணணும். இதுதான் இங்கே கோர்ட்டில் நடக்கிற விஷயமும் கூட. அதே தானே நம்ம கிராமத்துலையும் கடைப்பிடிக்கிறோம். கிராமத்தில் இங்கே உடனே இந்த வழக்கம் முடிச்சு வைக்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம். இந்த வயிற்றில் வளர்கிற பிள்ளைக்கு நீங்கள் என்னையா செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையோடைய திருமண செலவுகள் வரைக்கும் அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு ராஜாங்கம் சொல்ல, வேண்டாம், அப்படி ஒரு பணத்தை வச்சு அப்படி ஒரு வாழ்க்கை நடத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்றைக்கே என்னை நம்பாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்களோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்பாத ஒருத்தன் கூட வாழக்கூடாது முடிவெடுத்த நான் என் குழந்தைக்காக மட்டும் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நான் சம்பாதிச்சு என் குழந்தைக்கு கொடுத்ததாக தான் இருக்கணும். அந்த காசில் தான் நான் என் குழந்தைய வளர்ப்பேன். அப்படி அடுத்தவங்க காசு எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அன்றைக்கி நானே என் குழந்தைய உயிரோடவே இருக்க மாட்டோன்னு தமிழ் சொல்ல, தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஊர்க்காரவங்களும் சரி, இந்த விஷயத்தில் இந்த பொண்ணு இவ்வளோ உறுதியாக இருக்கிறதுனால எல்லா பஞ்சாயத்துலேயும் சில பழக்க வழக்கங்களை மாற்றி இந்த விஷயத்தில் நானும் ஒரு முடிவெடுக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் இருக்கிற திருமண பந்தத்தை இதோட முறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி
ஓலையை வாங்கி முறிச்சும் போட்டுறாங்க. 2 பேருக்கும் இருக்கிற திருமண பந்தம் அதோட முடியவும் செய்து. அந்த நேரத்தில் அங்கே இருக்க நடேசன் வேகம் ஓடி வராரு. நடேசன் வந்ததும் நிறுத்துங்க பஞ்சாயத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கலைஞ்சு போன அந்த கூட்டம் திரும்ப வந்து ஒன்று சேர்ந்து நிற்க, என்னாச்சு, எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, ஐயோ நடேசா என்ன காலையிலேயே தண்ணி போட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ராஜாங்க கேட்க, ஐயோ அப்பா நான் சொல்ல வந்த விஷயமே நம்ம தம்பி வாழ்க்கைக்காக தான். சேதுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு இதுக்கப்புறம் பேச எதுவும் இல்லை. ஓலையெல்லாம் முறிச்சு போட்டாச்சு. எங்களுக்குள்ளே இருந்த திருமண வாழ்க்கை இதோட முறிஞ்சிருச்சு அப்படின்னு செய்து சொல்ல, ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்க கூடாதா, எல்லாம் என்னைய சொல்லணும். நைட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சிட்டேன்யா, அதான் இப்படி காலையில் கிளம்ப கூட முடியலை. கிளம்பினதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சு. இங்கே ஓடி வரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு நடேசன் ஒரு பக்கம் கதை, என்ன ஆச்சேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. கருப்பு நடேசனை பார்த்து நடேசா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடேசன் தான் ஃபோனில் இருக்க வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. நைட்டெல்லாம் நல்லா குடிச்சதுனால சரியா கிளம்ப கூட முடியலை. இது என் ஃபோனில் ரெக்கார்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. நைட்டு நானே இந்த வீடியோவை தான் எடுத்தேன். ஆமாம் இந்த வீடியோவை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் நடேசன் காட்டுறாங்க. என்ன வீடியோன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஈஸ்வரி இந்த சித்ரா இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ தான் இது, நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. ஈஸ்வரி தன் வாயால் ஒத்துக்கிட்டு சித்ரா கிட்ட அதாவது எல்லா விஷயத்தையும் பேசினது. இந்த தமிழ்ச்செல்வி விஷயத்தில் சின்னதாக தான் ஒரு விஷயத்த பண்ணோம். ஐஸ்வர்யா வந்துட்டு தமிழ்ச்செல்வி குரலில் பேச தான் சொன்னோம். அவள் பேச ஆரம்பித்ததுலேருந்து அடுத்து நடந்த விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே நாம் எதிர்பார்த்ததுக்கு ஒரு படி மேலாகவே தான் நடந்திருக்கு. கடைசியில் நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. இதை விட்டுறக்கூடாது, எப்படியாவது சேது மனசை மாற்றி ஐஸ்வர்யா சேது மனசில் இடம் பிடிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி தீரணும்னு அவங்க பேசினது அத்தனை மேரைக்கால் ஆகியிருக்கு. இதை அப்படியே இங்கே நடேசன் காட்டுறாங்க. ஐயோ நடேசா என்னையா இதுன்னு சொல்லி கேட்க, பட்டப்பகலே அன்னைக்கு குடிச்சிட்டு கிடந்தியே அதுவான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அன்னைக்கு தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குடி போதையில் என்னால் அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியலை, அதான் நான் அப்படியே படுத்து உருண்டுட்டேன். இப்போ தான் எனக்கு நிதானமே வந்துச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே பஞ்சாயத்தில் இருக்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சேது முதற்கொண்டு அந்த வீடியோவை பார்க்காங்க. நிற்கிற ஈஸ்வரி, சித்ரா, அந்த சௌத்ரி எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ பஞ்சாயத்தில் இருக்கவங்க இங்கே தமிழ்ச்செல்வியை சேதுவையும் பார்க்க, என்னம்மா இது, நீ தப்பு பண்ணலைன்னு சொல்லி அந்த வீட்டு ஆளை நிரூபிக்கிறாங்க. இப்போ நீ என்னம்மா சொல்ல போறேன்னு சொல்ல, உறவு முடிஞ்சதாயா, என்னை நிரூபிக்கணும்னு நான் எந்த முயற்சியும் எடுக்கலை. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, தமிழ் அப்படின்னு அவங்க அம்மா பார்க்க, அம்மா நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷன் கூட வாழ முடியாதுமா. இத்தனை வருஷம் அப்பா உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, நீ அப்பா மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் இத்தனை வருஷ காலமாக உங்களை இந்த தூரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு, இந்த உறவில் இருக்க நம்பிக்கையால். ஆனால் எங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லாதப்போ, என் புருஷனுக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை இல்லாதப்போ திரும்பி எந்த நம்பிக்கையில் அவர் கூட போய் என்னை சேர்ந்து வாழ சொல்கிறீங்க? முறிஞ்ச உறவு முறிஞ்சதான், அதை இனி என்றைக்குமே சேர்த்து வைக்க முடியாதுன்னு தமிழ் தெளிவான முடிவை சொல்ல சேது நொறுங்கி போய் நிற்கிறாங்க. அங்கே ஊர்க்காரவங்க எல்லாரும் சேதுவையும் ராஜாங்கத்தையும், என்னதான் ஊருக்கு பெரிய மனுஷனாக இருந்தாலும் வீட்டுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம முடிவெடுக்கிற ஆளாதான் நீங்களும் இருக்கீங்க. எது தப்பு எது உண்மைன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் சொந்த தம்பி பொண்டாட்டியே உங்கள் பையனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விளையாட்டை விளையாண்டுருக்காங்க. போங்கய்யா போங்க, முதல்ல உங்கள் குடும்பத்தில் என்ன விஷயம் எங்கே நடக்குதுன்னு யோசிச்சு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக இருந்து ஊர் பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு ஊர் பஞ்சாயத்தில் அவமானப்படுத்த மொத்த குடும்பமும் அவமானப்பட்டு தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட அங்கே ராஜாங்கத்தை பார்த்து சேது, அப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுக, நீ மட்டும் இல்லையா, இந்த குடும்பமே பெரிய தப்பை தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி ராஜாங்க ஒரு பக்கம் அழுகிறாங்க. ஏங்க கொஞ்சம் அழாதீங்க அப்படின்னு மோகனை சமாதானப்படுத்த, இதுக்கப்புறம் எப்படி மோகனா அழாமல் இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய தப்பு இந்த வீட்டில் இருக்கவங்களாலே நடந்திருக்கு. இங்கே நான் ஜெயிலுக்கு போனதுலேருந்து, நான் அவமானப்பட்டதுலேருந்து, இந்த சேது வாழ்க்கை இன்னைக்கு ஆனதுலேருந்து எல்லாத்துக்கு காரணமான ஈஸ்வரி இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமாக கத்த, மாமா அது அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி சித்ரான்னு யார் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, 2 பேரும் இல்லை அந்த கூட இருக்க ஐஸ்வர்யான்னு 3 பேரும் இந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியே போகணும். பஞ்சாயத்தில் தண்டனை கொடுக்கலன்னா வீட்டில் பேசி முடிவெடுங்கன்னு சொல்லி அனுப்பினதுக்கு காரணம் நம்ம வீட்டோட குடும்பமான பஞ்சாயத்தில் போகக்கூடாதுன்னு பெரியவர்கள் எடுத்த முடிவுனால தான். இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு முட்டாள் கிடையாது. தமிழுடைய வாழ்க்கை சேதுவுடைய வாழ்க்கைன்னு குழி தூண்டி புதைச்ச காரணத்துக்காக இனி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த வீட்டிலேருந்து ₹1 செலவுள்ள ஒத்த பைசா எல்லாம் ₹1 சொத்து கிடையாது உங்களுக்கு. இப்போவே அது எல்லாத்தையும் யார் பேரில் எழுதணுமோ அவங்க பேரில் மட்டும்தான் நாங்கள் எழுதி வைக்க போகிறோம்னு சொல்லி மொத்த 3 பேருக்கும் தண்டனை கொடுத்து வீட்டை விட்டு விரட்டவும் செய்கிறாங்க ராஜாங்கம்.
சேதுவும் தான் செஞ்ச தவறை நினைச்சு மனசுடைஞ்சு நின்னாலும் தான் செஞ்ச தப்பை மன்னிக்கவே முடியாதுன்றத ஏத்துக்கவும் செய்றாங்க. தமிழு கூட இனி வாழ்க்கையில கனவுல மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியுன்ற நம்பிக்கையும் அந்த ஒரு எண்ணமும் வர ஆரம்பிச்சிடுது. நிஜத்துல இனி தமிழோடு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாதுன்னு உடைஞ்சு போய் நிக்கிறாங்க. தமிழும் இனிமே இந்த சேது குடும்பம் அந்த ராஜாங்கத்துல குடும்பம்னு யாரும் நம்மளை தேடி வரக்கூடாது, அவங்க கண்ணுக்கே நம்ம எட்டாவது தூரத்துக்கு போகணும் அப்படின்னு இங்க தமிழும் முடிவெடுத்துறாங்க.